இந்த அவசர கால நீடிப்பு சட்ட மூலத்திலே விசேஷமாக நாங்கள் சொல்ல வேண்டியது, அரசாங்கம் இன்று 3 மாதமாக இந்த அவசர கால சட்டத்தை நீடித்திருக்கின்றது. இதற்கு காரணம் தித்வா புயல் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் காரணமாக இது நீடிக்கப்பட்டிருந்தது. எது எப்படி இருந்தாலும் பெருந்தோட்ட பகுதியிலே சுனாமியால், அதாவது தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்த விதமான லாபமும் போய் சேரவில்லை. ஜனாதிபதி அவர்கள் இங்கு சொன்னார், ஒரு தகரம் போனாலும் 10 லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னார். இது தோட்டங்களிலே இதுவரைக்கும் எந்த தோட்ட மக்களுக்கும் இது போய் சேரவில்லை என்பதை நான் இந்த சபைக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி அவர்கள் 13ஆம் தேதி நுவரெலியாவில் வந்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த தோட்ட பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம், அந்த தோட்டப்பகுதி மக்களுக்கு தோட்டத்திலே இடம் கொடுப்பது பிரச்சனை, இடம் சொந்தமாக இல்லை என்ற காரணத்தை சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆகவே முதலாவதாக எங்களது தோட்ட மக்களுக்கு, இந்த தோட்டத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு காணி உரிமை வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதுதான் எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி கடந்த காலங்களிலே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே காணி உரிமையை பெற்றுக்கொண்டால் மிகுதி தானாக வந்து சேரும். இந்த அடிப்படையிலே தான் இவ்வாறு அவசர கால சட்ட நடைமுறையிலே இருக்கின்ற காலகட்டத்திலே தான் இந்த தோட்டத்துறைமார்கள் பல்வேறு இடங்களிலே தொழிலாளர்களையும் தாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே ரத்னபுர பகுதியிலே இந்த நீலகாமம் தோட்டத்திலே ஏற்பட்ட ஒரு துன்பகரமான செயல், அங்கு தோட்டத்திலே குண்டர்களை வைத்து அந்த மக்களை தாக்கி அவர்களுடைய கூடாரங்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு அநியாயம் செய்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதற்கு பல போராட்டங்கள் நடந்தது. அதே போல அண்மையிலே நேற்று முந்தினால் மொக்கா தோட்டத்திலே இவ்வாறான ஒரு தோட்ட தொழிலாளி ஸ்டாஃப் ஒருவர் அங்கு இருக்கின்ற காவக்காரர்களை அடித்து அவருக்கான துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதே போல டெல்மார் மிடில் டிவிஷன் தோட்டத்திலே அங்கு இருக்கின்ற ஒரு தொழிலாளியை சின்னதுரை ஒருவர் அங்கு அடித்து அவரையும் இன்று போலீஸில் முறைப்பாடு செய்து அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக காலையிலே இங்கே பேசப்பட்ட பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார். அதுக்காக நன்றி சொல்லணும். ஏனென்றால் இவ்வாறு ஏற்படும் பொழுது சட்டம் எல்லோருக்கும் சமம் என்ற அடிப்படையிலே அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இவ்வாறான இந்த தோட்ட தொழிலாளர்களை தாக்குகின்ற, அராஜகம் செய்கின்ற தோட்டத்துறைமார்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை தான் எதிர்காலத்திலே உங்கள் அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு அதிகமான வாக்களிக்கப்பட்ட பகுதியிலே இந்த தோட்ட தொழிலாளர்களும் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இதை நீங்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்தியாவிலே இப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே திரு விஜய் அவர்கள் அதிகமான ஆசனங்களை பெற்று தமிழகத்தினுடன் முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இன்று நாளை அவரது முதல்வராக பணியெடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி நாங்கள் இங்கு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்பது மட்டுமல்ல, திரு செங்கோட்டையன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய யாழ்ப்பாண பகுதியிலே யாழ்ப்பாண புத்தக சாலைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் புத்தகங்களை அவர் கொடுத்ததை இந்த நேரத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதே போல மட்டக்களப்பு புத்தக சாலைக்கு 50,000 புத்தகங்களையும் கொடுத்து இலங்கையிலே நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிலே கண்டியிலே கலந்து கொள்வதையும் நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆகவே இந்த விஜயனுடைய ஆட்சி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நடக்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து இவர்களோடு உறவு வைத்துக்கொண்டு இலங்கையினுடைய எதிர்கால அபிவிருத்தியிலே ஒரு பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே விஜய் அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இன்று நுவரெலியா மாவட்டத்திலே ஏற்படுத்தியிருக்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம்தான் இந்த கிழங்கு செய்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் இப்பொழுது கிழங்கு அறுவடை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்திலே விசேஷமாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற கிழங்கு, அதே போல
உள்ளூரிலே அதற்கான விலையை நிர்ணயம் பண்ணாமல் இருப்பது இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கின்றது. இப்பொழுது கிட்டத்தட்ட நூரெலியா மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் இந்த கிழங்கு பயிர் செய்கைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 யாக்கண்ண அதாவது மாக்கண்ண ரெண்டு பகுதிக்கும் இந்த கிழங்கு செய்கையில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் தங்களது கிழங்கு அறுவடை செய்யும் பொழுது ஒரு கிழங்கை உற்பத்தி செய்வதற்கு 200 ரூபாய் ஆகின்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே அதை அறுவடை செய்யும் பொழுது 190 ரூபாய்க்கு விற்கின்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை கருத்தில் கொண்டு நான் මම ගරු සමරසිංහ මැතිතුමාට මේක ගැන පැහැදිලිව කතා කරා. ඒ වගේම ජනාධිපතිතුමාට මම මේක කියලා තියෙනවා ඊයේ අවස. ඒක නිසා කරුණා කරලා මේකට ස්ථීර මෙලයක් හම්බ වෙන්න කතා කරන්න ඕනේ කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. ඒකට යම් කිසි වැඩපිළිවෙලක් කරනවා නම් ඒකට සම්පූර්ණ සහායක අපි දෙනවා කියලා මේ අවස්ථාවේ කාලයක් තියෙනවා තව. මේ වෙලාව කියන්න කැමැතියි. ඒ වගේම அதே போல இந்த அண்மையிலே புரூக்சைட் ஃபேக்டரி ஒன்று தீக்கிரையாகிவிட்டது. கந்தப்பளையில், அதாவது கந்தப்பளையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர், ராகலையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர். இந்த ஃபேக்டரி இவ்வாறு தீக்கிரையாகும் பொழுது அங்கு அந்த தீயணைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது அந்த தீயணைக்கின்ற மெஷின் அங்கு இல்லாமல் போய்விட்டது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த இவ்வாறான நகரங்களிலே தீ ஏற்படும் பொழுது அண்மையிலே இருக்கின்ற பிரதேச சபைகளுக்கு இந்த தீயணைப்பு இயந்திரங்களை கொடுப்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஒரு பெரிய ஃபேக்டரி தீயில போறதுன்னா இவ்வளவு அநியாயம். ஆகவே தயவு செய்து வளப்பண்ணை அதே போல ராகலை போன்ற பகுதிகளிலே தீயணைப்பு இயந்திரங்கள் உள்ளூராட்சி சபைக்கு கொடுத்து அதன் மூலமாக இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆகவே தொடர்ந்து இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற இவ்வாறான செயல்கள் மூலமாக ஏற்படுகின்ற பின்னடைவுகளை அரசாங்கம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது சிலர் பேசுகின்றார்கள், நாங்கள் நூரெலியாவிலே அதிக பெரும்பான்மையான மக்களை கொண்டு மேதினம் செய்தோம் என்று. இந்த மேதினம் எல்லாம் ஜுஜிபி. நாங்கள் எத்தனையோ மேதினம் செய்திருக்கிறோம், எவ்வளவோ கூட்டம் கொண்டாந்துருக்கிறோம். இதெல்லாம் வெறும் ஜுஜிபி. ஆகவே இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த வருஷம் நீங்கள் மேதினத்தை கொண்டாந்துட்டா அதுதான் பெரிய விஷயம்னு நீங்கள் பறைசாற்றக்கூடாது என்பதை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி. உங்கள் ஸ்டைலுக்கு நேரம் சேர்க்கும் சரியான இடம் டைம் டெல்லர். நீங்க வாட்ச் பிசினஸ் செய்யறவங்களா இல்லாட்டி செய்ய பாக்குறவங்களா, உங்களுக்கு நாங்க பெஸ்ட் விலையில பெஸ்ட் வாரண்டியோட பெஸ்ட் ஐட்டங்கள்ல நிறைய மோர் தென் வெரைட்டிஸோட தரத்துக்கு நாங்க ரெடி ஆகிறோம். எங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் வாரண்டியோடையும் வரும், நல்ல ஐட்டமும் மீக்குது, அதே மாதிரி லோ பிரைஸ்லயும் மீக்குது. ரிட்டைல் எடுக்கணுமெண்டா ஒர்க்கிங் கஸ்டமரா இருந்தீங்கடா வந்து நீங்க வாங்க, நாங்க ஹோல்சேல் விலைக்கு உங்களுக்கு ரிட்டைல் தருவோம். எங்களோட கடை இது பேட்டால 2nd கோ ஸ்ட்ரீட் நம்பர் 54 மார்க்கெட்ல சரியா கந்தரோட்டைக்கு சரியா ஆப்போசிட்ல இருக்குது. கடைக்கு நீங்க சாமான் எடுக்கானி பரவாயில்ல, சும்மா விசிட் பண்ணி பாருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 0768782482418. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.